தெய்வீக உறக்கம் சாதுர்மாசியத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் முக்கியத்துவம். தெய்வீக உறக்கமா? இது என்னையாது? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேவசயனி ஏகாதசி அப்படின்னு கேலண்டர்ல பார்த்திருப்போம். அது என்னது தேவசயனி ஏகாதசி? தேவர்கள்னா மேல இருக்கிறவா. சயனம்னா தூக்கம். இந்த தேவசயனி ஏகாதசி அன்னைக்கு மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான பகவான் விஷ்ணு 4 புனித மாதங்களுக்கு யோக நித்ரா எனப்படும் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு செல்கிறார். 4 months completely off. சாதுர்மாசியம் என்று அழைக்கப்படும் இந்த காலம் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் சுய பரிசோதனைக்கான நேரமாகும். தெய்வம் ஓய்வெடுப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் நம் கடவுள்கள் ஏன் தூங்கச் செல்கிறார்கள்? இதற்கான பதில் ஆன்மீக நம்பிக்கைகள், பழங்கால ஞானம் மற்றும் ஆயுர்வேதத்தின் அறிவியல் கோட்பாடுகளின் ஓர் ஆக்கர்ஷமான இடைவினையில் உள்ளது. கடவுள்கள் உறங்குவது என்பது செயலற்ற நிலையை குறிக்கவில்லை. தூங்கலனாக்க கம்ப்ளீட்லி ஆஃப் இல்ல. நம்மள ஆஃப்ல இருந்தோம்னாக்க வேலை பார்க்க மாட்டோம். அப்ப இந்த மாரி இல்ல. மாறாக அது ஒரு ஆற்றலின் ஒரு பிரபஞ்ச மாற்றத்தின் அடையாளமாகும். இது ஓய்வெடுப்பதன் மற்றும் உள்நோக்கி திரும்புவதன் முக்கிய கொள்கையை எடுத்துக் காட்டுகிறது. இந்த கருத்து ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் பண்டைய இந்திய சுகாதார விஞ்ஞானமான ஆயுர்வேதம் இரண்டிலும் ஆழமாக பதிந்துள்ளது. ஆயுர்வேதத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் 2 தனித்துவமான காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆதான் காலம் மற்றும் விசர்க காலம். ஆதான் காலத்தின் பொழுது சூரியனின் ஆற்றல் உச்சத்தில் இருப்பதால் அது நம்மிடமிருந்து ஆற்றலை ஈர்க்கிறது. இதற்கு நேர்மாறாக விசர்க காலம் பருவமழையுடன் தொடங்கி சாதுர்மாசியத்துடன் ஒத்துப்போகிறது. அப்பொழுது இயற்கை இந்த ஆற்றலை நமக்கு திருப்பித் தருகிறது. நாம் அந்த ஆற்றலை உள்வாங்கி புத்துணர்ச்சி பெற்று நமது வலிமையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. பகவான் விஷ்ணுவின் உறக்கம் என்பது இந்த பிரபஞ்ச ஓய்வு காலத்திற்கான ஒரு தெய்வீக உருவகமாகும். இந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜெரிமானமும் பலவீனமாக இருப்பதால் பண்டைய முனிவர்கள் ஓய்வையும் ஆன்மீக ஒழுக்கத்தையும் பரிந்துரைத்தனர். திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் பாரம்பரியமாக இந்த காலத்தில் தவிர்க்கப்படுவதற்கு இதுவே ஒரு காரணம். பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஓய்வெடுக்கும் பொழுது மற்ற தெய்வங்கள் அந்த பொறுப்பை ஏற்கின்றன. முதல் மாதமான சிரவணம் அதாவது ஆவணி சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதமான பாத்ரபதம் புரட்டாசி விநாயகப் பெருமானை கொண்டாடுகிறது மற்றும் ரிஷிகளை கொண்டாடுகிறது. இது முன்னோர்களை நினைவு கூறும் பித்ருபக்ஷத்தையும் குறிக்கிறது. அஸ்வினியின் அதாவது ஐப்பசி மாசம் இறுதி காலம் சரத் நவராத்திரி அதாவது நம்ம புரட்டாசி மாசம் நவராத்திரி கொண்டாடுறோம். புரட்டாசி ஐப்பசியில் அந்த நவராத்திரி பித்ருபட்சத்துக்கு அப்புறம் அந்த நவராத்திரியின் போது அன்னை தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சாராம்சத்தில் சாதுர்மாசியம் என்பது இயற்கையின் சுழற்சிகளுடன் சம்பூர்ண இணக்கமாக ஓய்வு, பிரதிபலிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட ஒரு காலமாகும். இது உள்நோக்கி திரும்பி பல்வேறு தெய்வீக ஆற்றல்களின் அருளை பெறும் நேரமாகும். சரி, இந்த சாதுர்மாசியத்துல என்ன விசேஷம்? நமக்கு என்னன்னா நம்மளோட ஒழுக்கம் டபுள் பங்கு ஆகணும். அதான் சொல்றா. ஏன்னா நமக்கு எல்லா விதத்திலும் ஒரே பலவீனமா இருக்கும். 2வது நெறைய பூஜைகள் வந்துருது இந்த இடத்துல. நம்ம அதுல டிவோஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒழுங்கா இருக்கணும். இப்ப நம்மளே பார்க்கலாம். நம்மளோட சங்கராச்சாரியார்லாம் இந்த சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு இருப்பா. அவ தன்னோட இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல போய் கேம்ப் போட்டுடுவா. 4 மாசம். ரொம்ப நேமனிஷ்டையா இருப்பா அவள்லாம். அந்த சாதுர்மாசத்துல போய் அவள பார்க்கறது, அவளுக்கு பிக்ஷை பண்றது, அதெல்லாம் ரொம்ப புண்ணியமா இருக்கும். இந்த வருஷம் கூட நம்ம சங்கராச்சாரியார்லாம் திருப்பதியில போய் இருக்கா 4 மாசம் காஞ்சியிலேருந்து. அவளோட வயசே இந்த சாதுர்மாசியத்த எத்தன சாதுர்மாசியம் இருக்கா? அவ சன்னியாசம் எடுத்ததுலேருந்து அத வச்சு தான் அவளுக்கு கணக்கு போடுறா. எத்தன வயசு ஆகுதுன்ட்டு. பகவான் விஷ்ணுவ நமஸ்காரம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாழ்க்கை நமக்கு சுபிட்சமா இருக்கும். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா.